அப்போ இயேசு அப்படி திருமுழுக்கு பெற்ற நேரத்தில் அது அப்படியே முடித்து கரைக்கு வருகின்ற பொழுது அங்கே 2 நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒன்று, இயேசு பார்க்கிறார், வானம் திறந்திருக்குது, அப்படியே தூய ஆவி புறா வடிவத்தில் இறங்கி வருகிறார். ஆவியாரால் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். அவருக்கு தெரியுது, ஒரு யோவான் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல. ஆனால் இயேசு அந்த ஒரு உள் உணர்வை அவர் பெறுகிறார், ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகின்ற அந்த நிலை. எனவே நாம் பார்ப்போம், அந்த திருமுழுக்குக்கு பிறகு அவர் பாலை நிலத்தில் 40 நாட்கள் அந்த நோன்பு இருப்பார், தவம் இருப்பார். அதன் பிறகு தன்னுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் அங்கு செல்கிறார். அங்கு செல்கின்ற பொழுது அவருக்கு அந்த வாசகத்தை கொடுக்கிறாங்க. அது எசாயாவின் சுருளேடு